ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை. கண்டிப்பாக நீங்க சமைக்க வேண்டிய 4 காய்கறிகள். இதை சமைக்கும் போது கண்டிப்பா பித்ரு தோஷம் நீங்கி குடும்பத்துக்கே நல்லது நடக்கும். அது என்ன காய்கறிகள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தை அமாவாசை அன்னைக்கு என்ன காய்கறிகளை பறைக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வருஷத்துல வரக்கூடிய ரொம்ப முக்கியமான அமாவாசைகள்ல இந்த தை அமாவாசையும் ஒன்று. தை அமாவாசை இந்த வருஷம் 2026 ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. இந்த நாள்ல என்ன விஷயங்கள் சிறப்பு, என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும், என்ன செய்தால் முன்னோரோட ஆசையை பெற முடியும், அது மூலியமா பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கான ஒரு நாள். அமாவாசை அப்படிங்கும்போது நம்ம வீட்டு வாசலுக்கு நம்மளோட முன்னோர்கள் வருகை தருவாங்களாம். மரணத்துக்கு பிறகு நம்மளோட முன்னோர்கள் பித்ருலோகத்துல வசிப்பாங்க. அவர்களை நினைத்து நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான பூஜை முறை தான் அமாவாசை. வருஷா வருஷம் நமக்கு மொத்தமா தமிழ் மாதங்கள் 12 வரும். இந்த 12 தமிழ் மாதங்கள்லயும் ஒரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையும் நாம பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யணும், திதி தர்ப்பணம் கொடுக்கணும். அப்படி பண்ண முடியாதவங்க, அதை தவற விட்டவங்களுக்கு அற்புதமான வழிதான் இந்த தை அமாவாசை, மாசி அமாவாசை, மகாலய அமாவாசை. இதுல இந்த முக்கியமான தை அமாவாசை நமக்கு இந்த வருஷம் ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:20 ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை திதி ஜனவரி 19 திங்கட்கிழமை அதிகாலை 2:31 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுக்க நமக்கு அமாவாசை திதி தான். நீங்க தூங்கி எழுந்ததுக்கு பிறகு கால் வைக்கக்கூடியதே அமாவாசையில தான். நிறைய பேர் அவங்க பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது, எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யறது, இது மாதிரி பூஜைகளுக்காக நீங்க திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க முன்னோர்களுக்கு நீர்நிலைகளை போயிட்டு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக திட்டம் போட்டிருக்கலாம். அப்படி உங்க வீடு பகுதியில் இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, குளம், முக்கியமாக கடல், இது மாதிரி பகுதிகளுக்கு போகும்போது திதி தர்ப்பணம் செய்து கொடுப்பதற்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க. அவங்க கிட்ட போனாலே நீங்க உங்க முன்னோர்களுக்கான வழிபாட்டை முடிச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த வரைக்கும் மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான சரியான நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில 7:30லேருந்து 8:30 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்தி தாராளமாக நீங்க உங்க முன்னோர்களுக்கு வீட்டில் செய்தாலும் சரி, இல்ல நீர்நிலைகள் போய் செய்யாலும் சரி, திதி தர்ப்பணம் கொடுத்துக்கலாம். 12:01 யமகண்டம். அதனால 1:30 மணிக்கு மேல உங்க முன்னோர்களுக்கு பிடித்த எல்லா விஷயங்களையும் சமைத்து இலை போட்டு படையல் போடலாம். படையல் போட்டு படைக்கிறதுக்கான நேரம் மதியம் 1:30 மணிக்கு மேல தாராளமா செஞ்சுக்கலாம். கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் அவங்களோட மாமனார் மாமியாருக்காகவோ அப்பா அம்மாவுக்காகவோ திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அதற்கு பதிலாக அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை படையல் போட்டு தாராளமாக வழிபாடு செய்யலாம். எள்ளும் தண்ணீரும் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. இது கணவர் இருக்கக்கூடிய பெண்கள். பகல் முழுக்க உங்க முன்னோர்கள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மாலை நேரங்கள்ல குறிப்பா ஒரு 6-7 மணிக்கு மேல குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அதே மாதிரி சிவபெருமானையும் வழிபடுறது ரொம்ப விசேஷம். அமாவாசை அப்படின்னு சொன்னாலே குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது. இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய தை அமாவாசைய ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை, அதுக்கான நேரம். சரி, கண்டிப்பான முறையில திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு மதியம் 1:30 மணிக்கு மேல நீங்க படையல் போட்டு வழிபாடு செய்வீங்கல்ல. அப்படி படையல் போட்டு வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஒரு படையல்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 4 காய்கறிகளை கட்டாயம் நீங்க சேர்த்து சமைக்கும் போது உங்க முன்னோர்களோட ஆத்மா சந்தோஷப்பட்டு பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இது எல்லாமே விலகி வாழ்க்கையில எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தானாக தேடி வரும். அது என்னென்ன காய்கறிகள், அதை எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்போது வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பலாக்காய், இந்த 4 காய்கறிகள் தான் தை அமாவாசை தினத்துல நீங்க உங்க முன்னோர்களுக்கான வழிபாட்டுல நீங்க படையலா சேர்த்து படைக்கணும். இந்த 4 காய்கறிகளும் எதுக்காக படைக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கும். வாழைக்காய் அப்படிங்கிறது வாழையடி வாழையாக நம்ம குலம் தழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா இருந்தாலும், இந்த 4 காய்கறிகளையும் சமைப்பதற்கு புராண ரீதியா ஒரு கதையும் இருக்குது. ஒரு முறை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்திச்சு தனக்கு வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு விஸ்வாமித்திரர் ஒரு பயங்கரமான கோபக்கார முனிவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு வசிஷ்டருக்கு
ஒரு கட்டளை இட்டிருக்காரு. நான் கண்டிப்பான முறையில உன் வீட்டுக்கு வருவேன். ஆனா எனக்கு 1008 காய்கறிகளை உணவு சமைக்கணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காராம். அந்த கட்டளைய அவர் ஏத்துக்கிட்டு தன்னோட மனைவிகிட்டயும் போய் கேட்டிருக்காரு. அதுக்கு வசிஷ்டரோட மனைவியும் கண்டிப்பான முறையில விஸ்வாமித்திரரோட இந்த வாக்கை ஏத்துக்கிட்டு அவரு ஆசைப்பட்ட மாதிரியே 1008 காய்கறிகள சமைக்கலாங்கிற மாதிரி அவங்க நம்பிக்கை குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் ஒரு நாள் வசிஷ்டர் வீட்டுக்கு உணவருந்த வந்திருக்காரு. அப்ப இலை போட்டு முதல்ல 8 வாழைக்காய வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் இந்த மாதிரி எல்லா காய்கறியும் அதுல வச்சதுக்கு அப்புறமா விஸ்வாமித்திரர் பார்த்து கோவம் அடைஞ்சிட்டார். நான் 1008 காய்கறிகளை கேட்டிருக்கேன். ஆனா நீ 4 காய்கறிகள் மட்டும் தான் வச்சிருக்கியே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமா கேட்டிருக்காராம். அதுக்கு வசிஷ்டரோட மனைவி அருந்ததி என்ன பதில் கொடுத்திருக்காங்கன்னா, சுவாமி உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. ஒரு பாகற்காய் 100 காய்களுக்கு சமமாம். பிரண்டை அப்படிங்கிறது 300 காய்கறிகளுக்கு சமம். ஒரே ஒரு பலாக்காய் 600 காய்கறிகளுக்கு சமம். இது மொத்தமா 1000 காய்கறிகள் வந்துருச்சு. அது போக 8 எண்ணிக்கையில நான் வாழைக்காய் வைத்திருக்கேன். எப்படி பார்த்தாலும் மொத்தமாக 1008 காய்கள் கணக்கு வந்துருச்சு சுவாமி. உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல. நீங்க இத சாப்பிட்டுட்டு எங்களுக்கு அருளாசி வழங்கணும்னு வசிஷ்டரோட மனைவி அருந்ததி விஸ்வாமித்திரர் கிட்ட வேண்டியிருக்காங்க. விஸ்வாமித்திரர் அருந்ததியோட இந்த புத்தி கூர்மைய பார்த்துட்டு அவங்க கொடுத்துருக்கூடிய இந்த விருந்த சாப்பிட்டுட்டு வசிஷ்டருக்கும் அவங்களோட மனைவி அருந்ததிக்கும் அவங்க வேண்டின வரத்தை கொடுத்துட்டு போனாராம். இதுதான் புராணத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கதை. ஆக மொத்தத்துல நம்மளோட முன்னோர்களும் நம்ம வீட்டுக்கு தை அமாவாசை மாதிரியான முக்கியமான நாட்கள்ல உணவருந்த வரும்போது அவங்களுக்கு நாம போடக்கூடிய படையல்ல வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் இந்த 4 காய்கறிகளையும் நம்ம உணவாக சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கும்போது 1008 காய்கறிகளை சமைத்து விருந்து வைத்த படையல் போட்ட ஒரு பலனை நாம அது மூலயமா பெற முடியுமாம். இப்படி அந்த உணவை அவங்க எடுத்துக்கிறதால அவங்களோட மனசும் வயிறும் குளிர்ந்து நம்மள பாராட்டிட்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த காய்கறிகளை எங்களுக்கு சமைக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. ஆனா இதை வாங்கிட்டு வந்து மட்டும் பூஜையில வைக்கலாமா அப்படிங்கிறவங்க தாராளமா வச்சு பூஜை பண்ணலாம். கூடுமான அளவுக்கு இந்த காய்கறிகளை சமையல்ல சேர்த்து உங்க முன்னோர்களுக்கு படையல போடுறது விசேஷம். தை அமாவாசை மாதிரியான விரத நாட்கள்ல பாகற்காய் சமைக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். கண்டிப்பாக சமைக்கலாம். அமாவாசை நாட்கள்ல நம்ம முன்னோர்களுக்கு போடக்கூடிய படையல்கள்ல இது ஒரு முக்கியமான விஷயம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். இந்த 4 காய்கறிகளை மட்டும் நீங்க படைக்கும் போது ஒரே படையல்ல நீங்க 1008 காய்கறிகளை உங்க முன்னோர்களுக்கு சமர்ப்பித்து அவங்க அருளாசியை பெற முடியும். எந்த ஒரு குடும்பத்துல பித்ருக்கள் சந்தோஷமா இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு எந்த குறையும் வராது. ஒரு குடும்பத்துக்கு தேவையான 2 முக்கியமான விஷயம், ஒன்னு குலதெய்வத்தோட அருள், இன்னொன்னு பித்ருக்களோட சந்தோஷம். இந்த 2ம் இருந்துட்டா அந்த குடும்பத்துல எந்த குறையும் வராது. அமாவாசைக்கு நீங்க படையல போட்டதுக்கு பிறகு ரோட்ல யாராவது கஷ்டப்படக்கூடியவங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கக்கூடிய முதியவர்களை உங்க வீட்டுக்கு அழைத்துட்டு வந்து நீங்க சாப்பாடு போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க படைத்திருக்கக்கூடிய அந்த படையல சாப்பாடா பொட்டலமா கட்டி ரோட்ல இருக்கக்கூடிய யாருக்காவது நீங்க கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இந்த சாப்பாடு இல்லாம வறுமையில இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க மூலியமா உங்க முன்னோர்கள் அந்த ஒரு படையலை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அருளாசி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அன்றைய தினம் யாராவது உங்ககிட்ட உதவின்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க கையில எவ்வளவு ரூபாய், ஒரு 10 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்க தர்மமா கொடுங்க. மாலை நேரங்கள்ல கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு பண்ணும்போது கோவில் வாசல்ல யாசகம் கேட்டு உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு உங்க கையால முடிஞ்ச நிதி உதவியை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாப்பாடு அன்னதானம் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமையில தை அமாவாசை வந்திருக்கிறதால கோதுமை சார்ந்த உணவுகளை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தானமா கொடுக்கறதும் பெரிய புண்ணிய பலன்களை ஏற்படுத்தும். இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஒரு தை அமாவாசையை வணங்கி பாருங்க. கண்டிப்பான முறையில உங்க முன்னோர்கள் பித்ருக்கள் மனசு குளிர்ந்து நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.